நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு 2025 தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சிகளானது உங்களுக்கு டெஸ்டா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் 2025 நடைபெறக்கூடிய தேர்விற்கு கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் தமிழ் பாடத்திற்கு பாத்தீங்கன்னா 10 இயல்கள். சோ இந்த 10 இயல்களை டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது இதற்கு முன்பாக நம்ம ஒரு 45 புத்தகங்களானது உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்போம். அது போக ஒரு சில புத்தகங்கள் பாத்தீங்கன்னா வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம சொல்லியிருப்போம். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 10 இயல்களை உள்ளடக்கி 47 புத்தகங்களானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெஃபரன்ஸ் கொடுக்கிறோம். ஸோ இந்த 47 புத்தகம், இந்த 47 புத்தகங்களும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம். சோ நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த 45 புத்தகங்களையுமே கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இந்த 45 புத்தகங்களை தயார் பண்ணி, சோ அடுத்து இரண்டாவதாக 45 புத்தகங்கள் போக மீதி இருக்கக்கூடிய 2 புத்தகங்கள். சரிங்களா, அது மட்டும் இல்லாம இந்த 45 புத்தகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சேர்த்து 50,000 வினா விடைகள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன் லைன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகங்களை முழுமையா உள்ளடக்கி 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ், இந்த புத்தகங்கள் மூல புத்தகங்களை மட்டும் வைத்து 150 தேர்வுகள். சோ கடைசியாக இந்த 150 தேர்வுகள் இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக 30,000 வினா விடைகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டாக நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துரும். டிசம்பர் 31, 2025 வரைக்கும் ஒரு டெஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 5 டைம் அட்டன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு வாய்ப்பானதை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். சோ இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 1ல இருந்து, ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச்ங்கும் போது 3 யூனிட் அதனுடைய தேர்வை நம்ம என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். அப்ப அந்த 3 யூனிட்டை நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும். சோ அப்ப இந்த 45 மூல புத்தகங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 47 புத்தகங்களுடைய 50,000 வினா விடை ஒன்லைன்ல, இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. இதை நமது ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். சோ இதுல 47 புத்தகங்கள் என்னென்ன, சோ அது மட்டும் இல்லாம இந்த புத்தகங்களை வேணுங்கிற பட்சத்துல நீங்க வாங்கி கொள்வதற்கான அதற்கான தொகையும் நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோ முதல்ல யூனிட் 1 பார்க்கும் பொழுது முன்னாடி உங்களுக்கு 45 புத்தகங்கள்ல கிட்டத்தட்ட 5 புத்தகங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்போம். திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம், அது 2 தொகுதி இருக்கும். அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு சக்திவேல், மொழி வரலாறு வரதராசனார், தமிழ் மொழி வரலாறு தேப்போமி, திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல். சோ இந்த புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி, சரிங்களா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 5 புத்தகங்களை உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அது போக உங்களுக்கு ஒன் லைனாவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட வினா விடைகளும் ஒன்லைனா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொழி வரலாறுல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கு, கொஸ்டின் பேங்க் ஒன்லைனும் இருக்கு. சோ இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்றோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். தேவைங்கிற பட்சத்துல பயன்படுத்திக்கலாம்.
சோ இது போக அடுத்து மெயினா இருக்கக்கூடியது இதுதான் நம்ம புதியதாக சேர்த்திருக்கக்கூடிய 2 புத்தகம். உலக செம்மொழிகள் ஆதி நாராயணன், அதே மாதிரி தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவலுக்கு ஒரு 2 புத்தகம். சரிங்களா? சோ அப்ப உலக செம்மொழிகளும் தொல்பொருள் ஆய்வு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா புத்தகங்களாக நீங்க வாங்குற பட்சத்துல 600 ரூபாய் மூல புத்தகம். சோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த ஒன்லைன் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் அதே மாதிரி உலக செம்மொழிகள் சோ இது ரெண்டையுமே சேர்க்கும் பொழுது 5000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த 2 புத்தகங்கள்ல நீங்க நினைச்சுக்கலாம் ஒன்லைனா வாங்கிக்கலாம். சோ அடுத்தபடியாக உங்களுக்கு இயல் 2 பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் செவ்விலக்கியம் அகத்து இலக்கியம் அவருடைய புக்கு தமிழ் மொழி வரலாறும் பண்பாடும் 8 தொகை 10 பாட்டு சாமி சிதம்பரனாருடைய புக்கு. அதே மாதிரி 8 தொகை நூல்கள் 10 பாட்டு மூலமும் உரையும். சோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியலாக 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய இது ஃபுல்லாமே ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அது போக ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்ப புதியதாக என்ன செஞ்சிருக்கோம், 10 பாட்டு ஆராய்ச்சி சொல்லி ராசமாணிக்கனார் புக்கு ஒன்லைனா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைன். மற்றது ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு, உங்களுக்கு ஒன்லைன் இருக்கு. இந்த 10 பாட்டு ஆராய்ச்சி என்பது ஒன்லைனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 18 கீழ்கணக்கு நூல் இது ஸ்டடி மெட்டீரியல் சிலப்பதிகாரம் மணிமேகலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள். சோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா நம்ம என்ன செஞ்சிடும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி 12 திருமுறைகள். சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைனும் இருக்கு ஸ்டடி மெட்டீரியல். மத்த யூனிட்டுக்கு ஃபுல்லாமே ஒன்லைனும் இருக்கு ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா? சோ பெரிய புராணம் ஆராய்ச்சி இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டுப்புற இயல் அதே மாதிரி இதழியல் 10th யூனிட்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க மூல புத்தகங்களாக இத வாங்குகின்ற பட்சத்துல உங்களுக்கு 15,000 ரூபாய் வரும். 47 புத்தகங்களை நம்மள்ட்ட ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க். ஸ்டடி மெட்டீரியல் வேணும், அதுல இருந்து எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்கும் வேணும்ங்கிற பட்சத்துல இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 7,500 ரூபாய் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க். எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும்ங்கிற பட்சத்துல 5,000 ரூபாயாகவும், எனக்கு கொஸ்டின் பேங்க் மட்டும் ஒன்லைன் மட்டும் போதுங்கிற பட்சத்துல 4,600 ரூபாயாகவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுல பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். சோ ரெண்டையும் சேர்த்து வாங்குகின்ற பட்சத்துல உங்களுக்கு 7,500ங்கிறது நம்மளுடைய கான்செப்டா நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு அனைத்து தகவல்களையுமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாச்சு. சோ இத நீங்க அப்படியே 1 by 1 ஃபாலோ பண்ணி இதுல இருந்து அப்படியே நம்ம பயிற்சி அந்த பயிற்சியில இருந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது பிறகு 30,000 வினாக்களுடைய சாம்பிள் டெஸ்ட் ஆன்லைன்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இது போக 150 தேர்வுகள் எந்த அளவிற்கு நம்ம அதிகமா எழுதுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கற்றல் அடைவுகளை சோதிச்சுக்க முடியும், நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புக்கு படிக்கணும் அதுவுமே இங்க நம்ம நினைச்சிருக்கோம். உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரத்துக்கு ஒரு புக்கு, மணிமேகலை அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் சுபமாணிக்கனார் புக்கு, 12 திருமுறைகள் வெள்ளை வாரணன் அதே மாதிரி சைவ சமய வரலாறுல பாத்தீங்கன்னா பெரிய புராணம் ஆராய்ச்சி ராசமாணிக்கனார், சைவ சமய வரலாறு அவை துரைசாமி பிள்ளை அவருடைய புக்கு. சோ அதே மாதிரி சிற்றிலக்கியங்களுக்கு நாவல் இலக்கியம், தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன் அவருடைய புக்கு. அதே மாதிரி இலக்கணத்திற்கு தொல்காப்பியம் நன்னூல் ஃபுல்லாமே இலக்கணத்திற்கு. அதே மாதிரி திறனாய்வு நாட்டுப்புறவியல் எல்லாத்துக்குமே இங்க நம்ம நினைச்சுட்டோம் தொகுத்து கொடுத்துட்டோம். இந்த பிடிஎஃப் தேவைங்கிற பட்சத்துல நீங்க ஓகேல எனக்கு
கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல கொடுத்துருவோம். அதே மாதிரி இதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி தேவைங்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். சோ உங்களுடைய அரசு பணி கனவை லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான ஒவ்வொரு வழிமுறையாக நம்ம நாள்தோறும் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.